திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் நாட்டின் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மூவர்ண பலூன்களை காற்றில் பறக்கவிட்டு சமாதானத்தை வலியுறுத்தும் வெண்புறாக்களை வானில் பறக்கவிட்டார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை ஊர்காவல் படையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் மொழிப்போர் தியாகிகளை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் மாவட்ட ஆட்சியர் கௌரவித்தார். பின்பு மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரின் காவலர் பதக்கங்களையும் வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார். மேலும் மாவட்ட தொழில் மையம், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வேளாண்மை உழவர் நலத்துறை, தாட்கோ முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை சார்பில் 26 பயனாளிகளுக்கு 36,63,635 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விவேகானந்த சுக்லாவுடன் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ்குமார், மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்கில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தின விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மூவர்ண பலூன்களையும் வெள்ளை புறாக்களையும் பறக்கவிட்டார். தொடர்ந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் கீழ் 93 பயனாளிகளுக்கு 36,50,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் மற்றும் அரசு அலுவலருக்கு சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம், மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன், ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர் ஆர்த்தி மற்றும் அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் அவர் வானில் பறக்கவிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் திறந்த வாகனத்தில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டனர். தொடர்ந்து மாநகர காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் NCC மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையும் ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். தேசத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் உடல் உறுப்பு தானம் செய்த குடும்பத்தினருக்கும் பொன்னாடை அணிவித்து ஆட்சியர் கௌரவித்தார். மேலும் சிறப்பாக பணியாற்றிய 95 காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களையும் 130 காவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கியதோடு பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட 450க்கும் மேற்பட்ட அலுவலர்களையும் பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 12 பயனாளிகளுக்கு 92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் வகையில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்க மைதானத்தில் நடைபெற்ற நாட்டின் 77வது குடியரசு தின விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் முன்னிலையில்
மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தேச ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக மூவர்ண பலூன்களையும் சமாதானத்திற்கான வெண்புறாக்களையும் வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் காவல்துறையின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்ட பின் அவர்களின் நேர்த்தியான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 169 காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை அணிவித்தார். வருவாய்த்துறை, வேளாண் துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட 20 துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 219 அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். பின்னர் 9 பள்ளிகளைச் சேர்ந்த 273 மாணவ மாணவியர்களின் தேசப்பற்றுமிக்க கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. குடியரசு தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திறந்த வாகனத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உடன் சென்ற அவர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. சேலத்தில் முதல் முறையாக IPS அதிகாரி பிரியங்கா தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றது. அணிவகுப்பினை ஏற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் குடியரசு தின விழாவினை கொண்டாடும் வகையில் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். இவ்விழாவில் சேலம் மாவட்டத்தில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், மொழிப்போர் தியாகிகளின் வாரிசுதாரர்கள், எல்லை போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு கதராடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் 166 பேருக்கு முதலமைச்சரின் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டது. சிற்பக்கலைத்துறையில் சாதனை படைத்த சேலம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்பக்கலைஞர் ராஜாவின் கலைப்பணியை பாராட்டி உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவருக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 36 பயனாளிகளுக்கு 2,36,00,000 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் தேசபக்தி, மனிதநேயம், நாட்டுப்புற நடனம், பரதம் மற்றும் கிராமிய நடனம், தமிழ் மொழியின் மேன்மை உள்ளிட்ட தலைப்புகளில் 1437 பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உடலை வில்லாய் வளைத்து மாணவி தர்சினி செய்த யோகாசனங்கள் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. மேலும் இக்குடியரசு தின விழாவில் நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த 274 மாணவ மாணவியர்கள் அணிவகுப்பு மரியாதையில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி, சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் சந்தோஷ் ஹாதிமணி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் திரு மீ. தங்கவேல் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் சமாதான புறாக்கள் மற்றும் மூவண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை என மொத்தம் 13 துறைகளின் சார்பாக 34 பயனாளிகளுக்கு சுமார் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் அரசு அலுவலர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளில் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை ஆர்வத்துடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டு கழித்தார். சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தை விளக்கும் வகையிலான நாட்டிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் இன்று நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் தேசிய கொடியை பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமுடன் திறந்தவெளி வாகனத்தில் பயணித்தவாறு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் அவர்களின் வாரிசுகளுக்கும் கதர் ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் முன்னாள் படைவீரர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு உள்ளிட்ட 7 துறைகளின் கீழ் 25 பயனாளிகளுக்கு ரூபாய் 98,45,000 மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். 86 காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கத்தை வழங்கி கௌரவித்தார். மேலும் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 349 அரசு அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் வழங்கினார். குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் தஞ்சாவூர் காவல்துறை துணைத் தலைவர் ஜியா உல் ஹக், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம், மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் பாலகணேஷ் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இன்று நாட்டின் 77வது குடியரசு தின விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் கொடிக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கருண் கரட் மற்றும் மாவட்ட உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 218 அரசு அலுவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளின் மூலம் 33 பயனாளிகளுக்கு 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வளாகத்தில் நடைபெற்ற இந்த குடியரசு தின விழாவில் ஏராளமான அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் குடியரசு தின விழா, மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியேற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குடியரசு தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கா பொற்கொடி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தூய்மையின் அடையாளமாக வெள்ளை ஊர்தியிலே இந்த வளாகம் சுற்றி வந்து ஆய்வு செய்கிறார்கள். விழாவின் தொடக்கமாக சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை பொருத்தி ஆட்சியர் கௌரவித்தார். அதைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் பதக்கம் பெறும் 79 காவலர்களுக்கும், சிறப்பாக பணியாற்றிய 72 காவலர்களுக்கும், வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 617 அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 6 பயனாளிகளுக்கு 2,78,600 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம், யோகா, கராத்தே உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மாணவர்களுக்கு ஆட்சியர் சான்றிதழ்களையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கண்காணிப்பாளர் ரா சிவபிரசாத், தேவகோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் வட்ஸ், சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன், மாவட்ட வருவாய் அலுவலர் மரு எஸ் செல்வசுரபி மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். குடியரசு தின விழாவை கொண்டாடும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா ஆகியோர் வெண்புறாக்களையும் வண்ண வண்ண பலூன்களையும் வானில் பறக்கவிட்டனர். மேலும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்தம் வாரிசுதாரர்களை சிறப்பு செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கதர் ஆடைகள் அணிவித்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதனையடுத்து 53 காவல்துறையினருக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ்கள், பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் 343 பேருக்கு நற்சான்றிதழ்கள், கேடயங்கள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தொடர்ந்து அரசு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 18 பயனாளிகளுக்கு 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த குடியரசு தின விழாவில் நாட்டுப்புற கலைகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துக் கூறும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு மா.க. சரவணன், அரசு, தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு துறை அலுவலர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ராமநாதபுரம் காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சமாதான புறாக்களை பறக்கவிட்டு சுதந்திரத்தின் பெருமையை வலியுறுத்தும் விதமாக மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 79 காவல்துறை அலுவலர்கள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய 331 அரசு அலுவலர்கள் என மொத்தம் 410 அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 136 பயனாளிகளுக்கு ரூபாய் 83,34,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ராமநாதபுரம் சரகம் காவல்துறை துணைத் தலைவர் தேஷ்முக் சேகர் சஞ்சய், மாவட்ட கண்காணிப்பாளர் ஜி சந்தேஷ் மற்றும் அனைத்து அரசுத்துறை அலுவலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவான இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியதோடு வெற்றியினை வானில் பறக்கவிடும் வகையில் வண்ண பலூன்களையும் சமாதானத்திற்காக வெண்புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார். அதன் பின்னர் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை பார்வையிட்ட அவர் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு குடியரசு தின பதக்கங்களையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார். தொடர்ந்து 25 ஆண்டுகள் மாசற்ற பணிபுரிந்த அரசு அலுவலர்களுக்கும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள் என 759 பேருக்கு நற்சான்றிதழை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து 21 பயனாளிகளுக்கு 7,51,802 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் பயனாளிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில்
திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள சிக்கனா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நார்னவரே தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாவட்ட எஸ்பி யாதவ் கிருஷ்ணுடன் காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்திய மாவட்ட ஆட்சியர் காவல்துறை, மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சித்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 295 அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 3,36,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியையும் பார்வையிட்டார். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவையொட்டி வேலூரில் உள்ள நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அவர்கள் மூவர்ண கொடி ஏற்றி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெள்ளை புறாக்களை அவர் பறக்கவிட்டார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு அவர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சீருடை அணிந்து அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களும் மற்றும் 359 அரசு ஊழியர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட 9 துறைகளின் சார்பில் 64 பயனாளிகளுக்கு சுமார் 1,08,00,000 மதிப்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காலை 8:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து விருதுகள் மற்றும் காவல்துறை பதக்கங்களையும் துணைநிலை ஆளுநர் வழங்கினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் கேடயங்களை அவர் வழங்கினார். பின்னர் பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பும் பல்வேறு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முதுநிலை தரைப்படை பிரிவு ஆண்கள் NCC சீனியர் டிவிஷன் நேவி காரைக்கால் மாவட்டத்தில் 77வது குடியரசு தின விழா காரைக்கால் கடற்கரை சாலையில் வெகு விமர்சையாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெற்றது. குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தேசிய மாணவர் படையினர் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையினை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்களை விளக்கும் விதமாக அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌசன்யா, துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக
குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ஆட்சியர் ரவி பிரகாஷ் சமாதான புறாவினை பறக்கவிட்டார். மதுரை பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் பொது மேலாளர் திரு பி லோகநாதன் ஐடிஎஸ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து குடியரசு தின உரையாற்றினார். அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள டிடி தமிழ் அலுவலகத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துணை இயக்குனர் அமுத ஜோதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னையில் உள்ள பிரசார் பாரதி அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கூடுதல் தலைமை இயக்குனர் பி பேபி மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொறியியல் பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் பி கீதாராணி, துணை இயக்குனர் எஸ் பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை ஒட்டி ஆவடி காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற விழாவில் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மூவண்ண பலூனை பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். சென்னை அண்ணாநகரில் அமைந்துள்ள மண்டல ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மண்டல ஆணையர் நாசர்கான் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள தெற்கு மண்டல பெல் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் செயல் இயக்குனர் வினோத் ஜேக்கப் சாம் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார். குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடைபெற்ற விழாவில் பொது மேலாளர் சுப்பாராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து திறந்த வாகனத்தில் ரயில்வே காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகமான ராஜாஜி பவனில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மத்திய பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் சீனிவாசராவ் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் அலுவலகத்தில் குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் சுதாகர் ராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து ரயில்வே காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் நடைபெற்ற விழாவில் அதன் மேலாண்மை இயக்குனர் சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் நிதித்துறை இயக்குனர் ரோஹித் குமார் அகர்வால், தொழில்நுட்ப இயக்குனர் வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.